Hello friends, welcome to Tamil Mom Portfolio. Coffee can investing மூலமா 20 stocks for 20 years இந்த டீடைல்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என்னென்ன டீடைல்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, காஃபி கேன் இன்வெஸ்டிங் அப்படின்னா என்ன, காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ அப்படின்னா என்ன, நாம் ஏன் இந்த காஃபி கேன் போர்ட்ஃபோலியோவை சூஸ் பண்ணணும், அண்ட் இதில் சம் ட்ராபேக்ஸும் இருக்குது, அது என்னென்ன ட்ராபேக்ஸ் அப்படின்னும், கிரேட் கம்பெனிஸை எப்படி நாம் பிக் பண்ணுறது அப்படின்னும், 20 ஸ்டாக்ஸ் ஃபார் 20 இயர்ஸுக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அது என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். காஃபி கேன் இன்வெஸ்டிங் அப்படிங்கிறது பை அண்ட் ஃபர்கெட் கான்செப்ட் தான். யூஎஸ் மார்க்கெட்லேருந்து தான் இந்த கான்செப்ட் வந்தது. யூஎஸில் இந்த இன்வெஸ்டிங் ரொம்ப ஃபேமஸான இன்வெஸ்டிங். அதாவது பழைய காலத்தில் மக்கள் வேல்யூபிள் அப்படின்னு நினச்ச பொருளை, ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு, ரியல் எஸ்டேட், பத்திரம், இதெல்லாம் காஃபி கேன்குள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணி மேட்ரஸ் கடியில் வச்சுருவாங்க. பல வருஷம் கழித்து அந்த காஃபி கேன்குள்ளே இருக்கிற திங்ஸை எடுத்து பார்க்குறப்ப அதோட வேல்யூ அப்நார்மலாக இருந்துச்சு. ஸோ இதைத்தான் காஃபி கேன் இன்வெஸ்டிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லாங் டேர்ம் அப்படின்னு பார்த்தோன்னா ஈக்விட்டியை விட கோல்டும் ரியல் எஸ்டேட்டும் ரொம்ப கம்மியாக தான் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை பார்க்குறப்ப. ஆஸ் பர் செபி 2020 படி ரீட்டெய்லர்ஸோட டிமேட் அக்கௌண்ட்டில் இண்டிவிஜுவல் ஸ்டாக் ஹோல்டிங் அப்படிங்கிறது வெறும் 49 மில்லியன் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த காஃபி கேன் இன்வெஸ்டிங்கை இந்தியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவர் மிஸ்டர் சௌரவ் முகர்ஜி அவர்கள். காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ஸ்டாக்ஸ் இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு இடையில் எந்த ஒரு ஆக்சஸுமே பண்ணாமல், அதாவது ஆட் பண்ணுறது இல்லை எக்ஸிட் ஆகிறது, சேல் பண்ணுறது, இது மாதிரி எந்த ஒரு ஆக்சஸுமே இல்லாமல் வச்சுருக்கிறது தான் காஃபி கேன் போர்ட்ஃபோலியோ. நாம் ஏன் இந்த காஃபி கேன் இன்வெஸ்டிங்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஹை ரிஸ்க் எடுத்தால் தான் மார்க்கெட்டில் ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது இல்லாமல், லோ ரிஸ்க்லேயே லாங் டேர்முக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றப்ப ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது இந்த காஃபி கேன் இன்வெஸ்டிங் மூலியமாக. இந்த காஃபி கேன் இன்வெஸ்டிங்கில் கொஞ்சம் ட்ராபேக்ஸும் இருக்குது. என்னென்னா, நாம் தான் ஸ்டாக்கை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்றனால தப்பான ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ட்ராபேக்காக அமையிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் பீரியாடிக் செக்கிங்கும் எதுவும் பண்ணுறதில்ல, ஒன்ஸ் வாங்கி ஹோல்ட் ஆன் தான் பண்ணுறோம் லாங் டேர்முக்கு. இதுவும் ஒரு ட்ராபேக்ஸாக இருக்குது. அண்ட் எமர்ஜென்சி எக்ஸிட் எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ இதுவும் ஒரு பெரிய ட்ராபேக்ஸாக தான் இருக்குது. ஸோ ஓகேங்க, இந்த காஃபி கேன் இன்வெஸ்டிங்கில் எப்படி ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நான் எப்படி இந்த 20 ஸ்டாக்ஸை பிக் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் பார்க்கலாம். மினிமம் 10 இயர்ஸ் ஆகுது ஆல்ரெடி இருந்திருக்கணும் அப்படின்றனால இந்த 10 இயர்ஸில் எக்கனாமிக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய வந்திருக்கும். அந்த டவுன் சைடு எக்கனாமிக் சுச்சுவேஷன்லையும் நல்ல சர்வை பண்ணுச்சு அப்படின்ற பட்சத்தில் இன்னும் ஃப்யூச்சர்லையும் 10 to 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் நல்ல சர்வை பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை பிக் பண்ணியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூ க்ரோத் லாஸ்ட் 10 இயர்ஸில் கிரேட்டர் தென் 10% மேலே இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் ஃப்யூச்சர்லையும் 10 to 20 இயர்ஸ் ரெவன்யூ க்ரோத் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலையும், ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ கிரேட்டர் தென் 15% ஆகுது லாஸ்ட் 10 இயர்ஸ் இருந்திருக்கணும் அப்படின்ற பட்சத்திலையும், அண்ட் மார்க்கெட் கேபிட்டல் கிரேட்டர் தென் 5,000 crore மேலே இருக்கணும் அப்படின்ற ஒரு கிரிட்டேரியா வச்சு இதை ஃபில்டர் பண்ணி நான் ஸ்டாக்ஸை பிக் பண்ணியிருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ப்ரமோட்டர் ஹோல்டிங் 50% இருக்கிற மாதிரியும் நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது இன்னும் எகெயின் 10 to 20 இயர்ஸுக்கு நல்ல பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை தருது. ஸோ வாங்க என்னென்ன ஸ்டாக்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 20th கம்பெனி ரிலாக்ஸோ ஃபுட்வியர்ஸ். ஃபுட்வியர் கம்பெனிஸில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்காங்க. ஸ்லிப்பர்ஸ், ஷூஸ், ஸ்போர்ட்ஸ் ஷூஸ், ஸ்கூல் ஷூஸ், இது மாதிரி எல்லா டைப் ஆஃப் ஃபுட்வியர்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. வேல்யூ செக்மெண்ட் ஃபுட்வியரில் ஒன் ஆஃப் த லீடராக இருக்காங்க. ஸோ இவர்களுடைய லாஸ்ட் 10 இயர் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 22.5%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 10 இயரில் 25.8%, ப்ரமோட்டர் ஹோல்டிங் 70.9% வச்சுருக்காங்க. 19th ஸ்டாக் ஆஸ்ட்ரால் லிமிடெட். பிளம்பிங்க்கு தேவையான பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ், அக்ரிகல்ச்சருக்கு, இண்டஸ்ட்ரிக்கு, இது மாதிரி எல்லா வகையான பைப்ஸும் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஆஸ்ட்ரால் லிமிடெடோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அப்படின்னு பார்த்தோன்னா 18.8%, ROCE 23.3%, ப்ரமோட்டர் ஹோல்டிங் 55.7% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க.
18th ஸ்டாக் அபவுட் இந்தியா. இது வந்து ஒரு ஃபார்மா கம்பெனி. மேனுஃபேக்சரிங், செல்லிங், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்க்கெட்டிங் எல்லாமே பண்ணுறாங்க. ROE 25%, ROCE 37.2%. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 16,000 ரூபாயில் இருக்குது. அண்ட் ப்ரமோட்டர் ஹோல்டிங் 75% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 17th கம்பெனி மைண்ட்ரி லிமிடெட். இது வந்து ஒரு ஐடி கம்பெனி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 24.4%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 31.5% இருக்குது. ப்ரமோட்டர் ஹோல்டிங் லாஸ்ட் இயர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் 61% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2100 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மைண்ட்ரியோட பிஇ மல்டிபிள் இண்டஸ்ட்ரி பிஇ மல்டிபிளோட ஈக்குவலாக தான் இருக்குது. 16வது கம்பெனி பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். பிகேடி டயர் கம்பெனி தான். 30 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. 160 கண்ட்ரீஸ்க்கும் மேலே இந்த கம்பெனியோட டயர்ஸை எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. ROE அப்படின்னு பார்த்தோன்னா 20.3%, ROCE 19.6%, ப்ரமோட்டர் ஹோல்டிங் 58.3% ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1900 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 15வது ஸ்டாக் டாரண்ட் ஃபார்மா. டாரண்ட் குரூப்போட ஒன் ஆஃப் த லீடிங் ஃபார்மா கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஜெனரிக் மெடிசன்ஸை ரிசர்ச் பண்ணுறது, டெவலப்மெண்ட், மேனுஃபேக்சரிங் அண்ட் மார்க்கெட்டிங் எல்லாமே பண்ணுறாங்க. 40 கண்ட்ரீஸ்க்கு மேலே எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு கிளாஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ், அட்வான்ஸ்டு R&D எல்லாமே வச்சுருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனியோட ROE 26.4%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 21.2%, அண்ட் கரண்டாக மார்க்கெட் ப்ரைஸ் 2700 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரமோட்டர் ஹோல்டிங்கும் 71.2% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 14வது ஸ்டாக் மதர்சன் சுமி சிஸ்டம்ஸ். இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிவ் செக்டாருக்கு தேவையான ஒரிஜினல் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணுற கம்பெனி. பேசஞ்சர் கார் செக்மெண்ட்டில் 65% ஆஃப் மார்க்கெட் ஷேரை மதர்சன் சுமி சிஸ்டம்ஸ் வச்சுருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 19.5%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு 10 இயர்ஸில் 19.3%, ப்ரமோட்டர் ஷேர் ஹோல்டிங் 61.7% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 228 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் சொன்ன ஸ்டாக் எல்லாமே கொஞ்சம் ஓவர் வேல்யூவாக தான் இருக்குது. பட் 15 வருஷம் 20 வருஷம் அது மாதிரி ஹோல்ட் பண்ணி வைக்கிறப்ப இப்போ இருக்க பிஇ மல்டிபிளை கன்சிடர் பண்ணாமல் நம்மக்கிட்ட எப்போ அமௌண்ட் இருக்கோ அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லது. நம்ம இது மாதிரி கிரேட் கம்பெனிஸோட ஸ்டாக்ஸை வாங்கி 10 இயர்ஸ் அண்ட் 20 இயர்ஸ் இது மாதிரி ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றப்ப சில கம்பெனிஸ் அதோட வேல்யூவை ஃபுல்லாகவே இழந்துடும். சில கம்பெனிஸ் நியூட்ரலாகவே இருக்கும். ஷேர் ப்ரைஸ் வந்து நியூட்ரலாகவே இருக்கும். அண்ட் சில கம்பெனிஸ் அவுட் பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ பர்ஃபார்ம் பண்ணாத கம்பெனிஸோட ரிட்டர்னையும் சேர்த்து இது மாதிரி அவுட் பர்ஃபார்ம் பண்ணுற கம்பெனிஸ் வந்து ரிட்டர்ன்ஸ் எடுத்துரும். 10x 20x 30x அது மாதிரி ரிட்டர்ன்ஸ் எடுத்துரும். ஸோ இதுதான் காஃபி கேன் இன்வெஸ்டிங் அப்படின்றது. ஸோ ரிமைனிங் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் ரிமைனிங் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.